அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இன்றைய இந்த ஆராதனை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய சந்நிதியில் ஒன்று கூட செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை நடத்தி பாதுகாத்து உம்முடைய கிருபையால் நிலைநிறுத்தினதற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரலோக பிதாவே, இன்று நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களை திறக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் மனதில் ஆழமாக பதிந்து எங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமையுள்ள விதையாக இருப்பதாக. பிதாவே, எங்கள் வாழ்க்கைக்காக நீர் வைத்திருக்கும் நல்ல திட்டங்கள் அனைத்தும் உமது நேரத்தில் நிறைவேறும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவை எங்களுக்காக சிலுவையில் வெளிப்படுத்திய உமது அளவற்ற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பு எங்கள் பயத்தை நீக்கட்டும், எங்கள் சந்தேகங்களை அகற்றட்டும், எங்கள் மனதை விசுவாசத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பட்டும். உம்முடைய அன்பிலிருந்து எதுவும் எங்களை பிரிக்க முடியாது என்று உறுதியோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் நீர் அபிஷேகம் செய்யும். பேசுகிற எனக்கு ஞானத்தையும் அபிஷேகத்தையும் தருவீராக. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்ளும் இருதயத்தையும் அதை அவர்கள் வாழ்வில் செயல்படுத்தும் கிருபையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, நோயுற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு சுகத்தை தருவீராக. மனமுடைந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலை தருவீராக. சோர்வுற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், புதிய பலத்தை தந்து அவர்களை திரும்ப அவர்கள் நிலையிலே எடுத்து நிறுத்துவீராக. நம்பிக்கை இழந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், உயிருள்ள நம்பிக்கை அவர்களுக்கு தந்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கே பிரியமாக இருக்கட்டும். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய அன்பு என்பது ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமல்ல. அந்த அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தேவன் உங்கள் மீது வைத்திருந்த அன்பை சிலுவையிலே நிறைவேற்றி நிச்சயப்படுத்தி உறுதிப்படுத்தி இருக்கிறார். ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். கவனிச்சிங்களா? கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்தினான்னு, நீங்க பாவியா இருக்கும் போதே, நீங்க பாவத்துல பிறக்காதற்கு முன்பே உங்களுக்காக அவர் உங்கள் மீது வைத்த அன்பினாலே உங்களுடைய சகல பாவங்களுக்காக இரத்தத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தி இருக்கிறார். உங்களை நேசிக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் உங்கள் மீது வைத்திருந்த அன்பை பற்றி பேசுவதோடு நிறுத்தவில்லை. அந்த அன்பை நிரூபிப்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனை உங்கள் மீது வைத்திருந்த அன்பினாலே உங்களுக்காக சிலுவையிலே பலியாக கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை, உங்களுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்படி, உங்களை பாவம் இல்லாதவர்களாக, நீதியுள்ளவர்களாக, தேவனுடைய பிள்ளையாக மாற்றும்படி உங்கள் மேல் வைத்த அன்பினாலே இயேசுவை பிதாவாகிய தேவன் பலியாக கொடுத்திருக்கிறார். சிலுவை என்பது தேவனுடைய அன்பின் உச்ச வெளிப்பாடு. நீங்கள் அந்த அன்பின் தேவனை தேடுவதற்கு முன்பே அவர் உங்களை தேடி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் அவரை நேசிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்து உங்கள் பாவங்களுக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மரித்திருக்கிறார். உண்மையான அன்பு அதுதான், the true love. அவர் உங்களிடத்தில் எதிரையும் எதிர்பார்க்கவில்லை. அன்பு எப்போதுமே எதையாவது எதிர்பார்க்கும் பாருங்க. ஆனால் உண்மையான தேவன் அவர் உங்கள் மீது வைத்த அன்பினாலே உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை, மாறாக அவர் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை உங்களுக்காக சிலுவையிலே பலியாக கொடுத்தார். அந்த அன்பின் தேவன் பிதாவாகிய தேவன். 1 யோவான் 4:9-10 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு
தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு, கவனிச்சிங்களா? உங்க மேல வச்ச அன்பு எப்போ வெளிப்பட்டிருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா? தெரியலையே. ஆண்டவர் என்ன மேலே அன்பு வச்சிருக்காரா? தெரியலையே. எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு, இவ்வளோ போராட்டம் இருக்கு, இவ்வளோ பாடு இருக்கு. அப்போ கர்த்தர் என்னை நேசிக்கலையோ, என்னை வெறுத்துட்டாரோ, கைவிட்டாரோ, மறந்தாரோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவனோட அன்பை பற்றி துளியும் தெரியல. உங்களுக்கு மனிதர்களுடைய அன்பு தான் தெரியுது. யாராவது கொடுத்தா அவங்க நல்லவங்கங்கிறீங்க, யாராவது உதவி செஞ்சா நல்லவங்கங்கிறீங்க, யாராவது உங்ககிட்ட அன்பா பேசுனா அது நல்லவங்கங்கிறீங்க. ஆனா தேவன் உங்களை கருவறையில தோன்றுவதற்கு முன்பே உங்களுடைய சகல பாவங்களையும் தன்மேல் எடுத்துக்கொண்டு தண்டனையை உங்கள் மீது வைத்திருந்த அன்பினாலே இயேசு சிலுவையில் எடுத்துக்கொண்டா. அன்பு அப்பயே உங்க மேல வெளிப்படுத்திட்டாருங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். யாரு உங்களை நேசிச்சா என்ன, நேசிக்கலன்னா என்ன? இந்த உலகம் உங்களை நேசிச்சா நேசிக்கலன்னா என்ன? இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்து உங்களுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். உங்களுக்காக உயிரோடு 3ஆம் நாளில் எழுந்து வந்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் உங்களை நேசித்து கொண்டே இருக்கிறார். 10வது வசனத்தை வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கு. கவனிச்சிங்களா? நீங்க லவ் பண்ண, நீங்க தேவனை நேசிச்சதுனால கிடையாதுங்க. அவர் உங்களை நேசித்து உங்களுக்காக இயேசுவை சிலுவையிலே பலியாக கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அன்பு உண்டாயிருக்கிறது. அந்த அன்பு தான் இன்னைக்கு உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தனிமையில இருக்கலாம், ஆனா தேவனுடைய அன்பு உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. தேவனுடைய அன்பு உங்களை எப்பொழுதும் சூழ்ந்து உங்களுக்கு ஆதரவாக உங்கள் பட்சத்திலே தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில எவ்வளவு தோல்விகள் இருந்திருக்கலாம், ஆனா தேவன் உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பு உங்க கடந்த காலத்தை பார்த்து மாறுவதில்லை. அவருடைய அன்பு நீங்க பாவம் செய்த போதும் செய்யாத போதும் பெறவாதற்கு முன்பே அந்த அன்பை உங்கள் மீது வெளிப்படுத்தி விட்டார். அந்த அன்பை ஒரு நாளும் அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார்.